எல்லோருக்கும் வணக்கம். உங்கள் பாடசாலைக்கு இன்று தான் முதன்முதலாக வந்திருக்கின்றேன். கேள்விப்பட்டிருக்கின்றேன், ஆனால் வரவில்லை. முதற்கண் என்னை அழைத்து இங்கே கௌரவப்படுத்தியதற்காக எனது சார்பிலும் எமது ஓஃபால் தமிழ் பாடசாலை சார்பிலும் ஓஃபால் எக்ஸாமினேஷன் போர்டு சார்பிலும் எனது நன்றியை கூறிக்கொள்வது. எங்கும் ஒளிபரப்பி எழிலுடனே சங்கத்தமிழ் வளர்த்த சரையினிலே பொங்கும் கல்விக்கூடம் தடைத்திடவே எங்கள் கரமடைந்து பணி செய்வோம். இது உங்களுடைய பாடசாலை கீதத்தின் முதல் 4 அடிகளும். அதை நான் படித்த பொழுது மிகவும் அழகாக இருந்தது. அதை குறிப்பிட்டு உங்களுக்கு சொல்லுகின்றேன். மிக அழகான வரிகள். அந்த பாட்டு தொடர்ந்து போய்கொண்டே இருக்கிறது. அவர் என்ன அறிமுக உரையில் சொன்னது போல் நான் 73ஆம் ஆண்டு தான் இங்கே வந்தேன். அப்பொழுது ஒரு விதமான பாடசாலைகள் எதுவுமே இங்கே இருக்கவில்லை. தமிழ் பத்திரிகைகள், சஞ்சிகைகள், கோவில்கள் எதுவுமே இருக்கவில்லை. லண்டன் முரசு, இப்போ 73ஆம் ஆண்டு வந்தவர்களுக்கு தெரியும், லண்டன் முரசு என்ற ஒரு பத்திரிகை இருந்தது. அந்த யுவராஜ் அண்ணருக்கு தெரியும். அவர் பேரை மறந்துவிட்டு ஆரம்பித்தவர்கள், பத்திரிகை ஆரம்பித்தவர்கள் லண்டன் முரசு. எங்களுக்கு என்னுடைய அனுபவத்தில் நான் ஒன்று சொல்ல இருக்கின்றேன். இங்கே வந்து நாங்கள் ஒரு தமிழ் பத்திரிகை ஒன்றும் பார்க்கலன்னு சொன்னேன். எங்களுக்கு அந்த காலத்திலே ஊரில் இருந்து பயத்தம்படியாரம் வரும், மிளகாயத்தூள் வரும், ரால் பொரியல் எல்லாம் வரும். இப்போ சின்ன பிளாஸ்டிக் பேக்கில் போட்டு அதை பேப்பரெல்லாம் சுற்றி இங்கே அறுக்குவார்கள், வரும்பொழுது கொண்டு வருவார்கள். அதிலே சில தமிழ் பேப்பர் தரும். சுற்றி இருக்கிற பேப்பரில் தமிழ் இருக்கும். முதல் அந்த தமிழை கண்டுட்டு உண்மையிலே மிகவும் சந்தோஷப்பட்டேன். அப்படி தான் அந்த காலத்தில் இப்போ தமிழ். ஆனால் இப்போ பார்த்தா தடக்கு விழுந்தாலும் கூட தமிழ், எங்கே பார்த்தாலும் தமிழ். இந்த இணையதளம் எல்லாம் எங்கும் தமிழ். இந்த பிள்ளைகளுக்கு எவ்வளோ வசதிகள் இருக்கிறது படிக்கிறதுக்கு. அவர்கள் அதை பிரயோஜனப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஆடியோ கசெட், வீடியோ கசெட் எல்லாம் அங்கே பதிவு செய்து தான் எங்களுக்கு வரும். அதைத்தான் நாங்கள் கேட்டு மாதிரி திருப்பி கேட்போம். 85ஆம் ஆண்டு அளவிலே ஏராளம் மக்கள் இடம்பெயர்ந்தார்கள். உங்களுக்கு தெரியும், 83 ராயட்ஸ். அதை தொடர்ந்து 85ஆம் ஆண்டு அளவிலே கொழும்பிலே நல்லா இருந்தவர்கள் கூட தங்களுடைய நல்ல வேலைகளை விவசாயம் பண்ணி இங்கே வந்துட்டார்கள். இப்போ பல வேலைகள் தெரியும். இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு பாடசாலைகளும், நீங்கள் 2008ஆம் ஆண்டு இந்த பாடசாலை ஆரம்பித்தது, 18 வருடங்களுக்கு முதல். அது இந்த பாடசாலையை பார்த்திங்கன்னா தமிழும் கலையும் நமது கண்கள். இந்த மோட்டோ இவர்கள் வந்து இவருடைய மோட்டோ பார்த்து வச்சுருந்தேன், மறந்துட்டேன். பைந்தமிழால் பாலம் அமைப்போம். அது உண்மையிலே அந்த மோட்டோ வைக்கிறது எங்கள் தமிழ் மேலே, கலைகள் மேலே உள்ள ஆர்வத்தினால தான் அப்படியான பேர்களை நாங்கள் வைத்து செய்கின்றோம். பைந்தமிழால் பாலம் அமைப்போம். அதுவும் ஒரு அழகான வரி. நான் வந்து 73ஆம் ஆண்டு வந்தேன். 78ஆம் ஆண்டு வெஸ்ட் நாடன் தமிழ் ஸ்கூல் ஆரம்பிக்கப்பட்டது. அதற்கு முதல் விம்பிள்டனிலே முதல் பாடசாலை அந்த தமிழ் 2ஆம் முரசு ஆசிரியர் தான் அந்த பாடசாலை ஆரம்பித்தார். முதல் லண்டன்லேயே ஆரம்பிக்கப்பட்ட பாடசாலை அது. தமிழ் மணி அரங்கமுருகன் என்று நீங்கள் யாராவது கேள்விப்பட்டிருப்பீங்களோ தெரியாது, ஐயா தெரியும். அவர் தான் சொன்னார், தான் அங்கே அவர் இருக்கிறது கிரீன்பேர்ட் ஈலிங், அங்கேருந்து தான் வந்து கல்வி கற்பித்ததாக சொன்னார்.
அவர் எனக்கும் அவர் தான் தமிழ் குரு. அப்போ அது சொன்னார், அந்த உங்களுக்கு தெரியும் இந்த COVID-19 அதுக்கு முதல் இருந்த பள்ளிக்கூடத்துக்கும் பிறகு இருக்கிற பள்ளிக்கூடத்துக்கும் ஞாபகம் வித்தியாசம். அங்கே பல மாணவர்கள் COVID-19 பிறகு சோம்பேறி பற்றிக்கிட்டார்கள் தான் நான் சொல்லுவேன். பள்ளிக்கூடம் வரை தங்கி வீட்டில் இருந்து படித்து பழகி திரும்பவும் அதே மாதிரி தான் இருக்கிறார்கள். ஆனால் இப்போ கொஞ்சம் பிக்கப்பட்டு கொண்டு வருகின்றார்கள். திரும்ப பழைய நிலைக்கு வரணும்னு தான் நான் விரும்புகின்றேன். இந்த பாடசாலையிலே எனக்கு தெரிந்தவர் சோமு மாஸ்டர் லாஸ்ட் இயரோட நின்று விட்டார். வெளிப்பட்டேன். அருண் மாயேஸ்வரன், நாராயண ராஜதுரை எமது ஊரை சேர்ந்தவர்கள், குடும்பத்தை சேர்ந்தவர்கள் மற்றும் மற்ற ஆசிரியர்களையும் எல்லாம் பேர்கள் தெரியும். எங்களோட உபால் பரிச்சய ஸ்தாபனத்தோடு மிக நெருங்கிய தொடர்புடையவர்கள். எமது போர்ட் வந்து இப்போ அதை பற்றி கொஞ்சம் சொல்லத்தான் வேணும். யூரோப் முழுக்க செய்கின்ற ஒரே ஒரு சேரிட்டி எக்ஸாமினேஷன் போர்டு எங்களுடைய உபால் எக்ஸாமினேஷன் போர்டு. இப்போ நான் ஆன்லைன் ஊடாக உலகம் முழுவதும் நியூசிலாந்து வரை தொடங்கி USA வரையும் செய்கின்றோம். ஆன்லைன் ஊடாக ப்ராக்டிக்கல் தியரி இரண்டும் நடக்கின்றது. பர்டிகுலரில் அண்மையிலே நாங்கள் வசதி குறைந்த பிள்ளைகளுக்கு இலவசமாக பரதநாட்டியம் கற்றுக் கொடுக்கின்றோம். அதில் ஒரு வகை தான் நான் வேலை செய்கிற பள்ளிக்கூடம், தமிழ் பள்ளிக்கூடம். அது RSL-உடன் ஒஃப்கான் அதோடு சேர்ந்து அது யூகாஸ் பாயிண்ட்ஸ் கரைவண்ணம் அதோடு சேர்ந்து செய்தபடி எங்களுக்கு ஏராளம் பிள்ளைகள் இப்போ வேற துவங்கி இருக்கின்றார்கள். மிகவும் சந்தோஷம். அதே போல் உங்கள் பாடசாலையிலும் இப்போ அவர் சொன்னார்கள் கிட்டத்தட்ட 200 பிள்ளைகள் 200 பிள்ளைகள்கிட்ட வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி தொடர்ந்தும் பல பிள்ளைகள் வர வேண்டும். இந்த பாடசாலை மேலும் மேலும் சிறந்து செழிப்பாக வளர வேண்டும் என்று வேண்டிக் கொள்கின்றேன். இதுவரை நடந்த நிகழ்வுகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சின்ன பிள்ளைகள் வீணை வாசிக்கும் பொழுது ஆரம்பம் வந்து என்ன உங்கள் ஒரு மாதிரி இருக்குன்னு பார்த்தேன். ஆனால் அவர்கள் போக 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 அந்த பாட்டுகள், சினிமா பாட்டுகள், பூசு மிஞ்சல் பூசு மற்ற என்ன இளைய நிலா பொழிகிறது எல்லாம் அழகாக சிறப்பாக வாசித்தார்கள் அந்த வீணை. மற்றவர்களும் செலுத்தியவர்கள் அல்ல. அந்த ஓக்கல் பாட்டு, ஓக்கல் செய்த பிள்ளைகள், நடனம், ராஜ 4 நடனங்கள் போய்கொண்டிருக்கு. மற்றவருடைய நடனங்களும் எல்லாம் சிறப்பாக இருக்கின்றது. உண்மையிலே நான் இவரோட பக்கத்தில் இருக்கும் நண்பர் அவர் கேட்ட வேறே ஒன்று கேட்டார், எப்படி ஸ்டாண்டர்ட் சொல்லி. உண்மையிலே நான் உண்மையாக தான் சொல்லுவேன். 80 பள்ளிக்கூடத்தை விட இங்கே நான் பார்த்தது ஸ்டாண்டர்ட் நல்லா இருக்குது. உண்மையிலே நல்லா இருக்குது. அது உண்மையிலே இந்த டீச்சர்ஸ் வந்து மிகவும் சிரமப்பட்டு தான் எவ்வளோ சொல்லிக் கொடுக்குறதுன்னா எனக்கும் டீச்சிங் விருப்பம் செய்திருக்கின்றேன். ஆனால் தமிழ் தான், மற்றது இல்லை. எவ்வளவு சிரமப்படாட்டி இப்படி ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வை கொடுக்க முடியாது. எல்லாம் இந்த மிருதங்கம், அருண் மகேஸ்வரன் மற்றும் இந்த அம்மாக்கள் இந்த வீணையை விட பிள்ளைகள் இந்த வீணை உண்மையிலே நல்லா இருந்தது இல்லையா? அம்மாக்கள் இப்பதான் பழகிறான்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்த இடங்களில் மிகவும் சிறப்பாக செய்கிறான்னு பார்க்கின்றேன். அப்பாக்களுடைய பாட்டு கச்சேரியும் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அதையும் பார்ப்பது தயாராக இருக்கின்றேன். மற்றபடி அவ்வளோலாம் போதும் நினைக்கின்றேன். இந்த ஒஃபாலிலிருந்து இந்த முறை இங்கே யாராவது பிரதம விருந்தினராக வர வேண்டும் என்று சொல்லித்தான் என்னை கூப்பிட்டிருந்தார்கள். நான் மற்றவர்களுடைய இந்த டீச்சர்ஸும் அவங்க எக்ஸாமுக்கு வந்தபொழுது பார்த்துருக்கின்றேன். நான் பேர்களும் ஞாபகிக்காது. எங்களை விரும்பி அழைத்தமைக்காக நமது பாடசாலை சார்பிலும் எனது சார்பிலும் மிக்க நன்றி எங்கள் பாடசாலை கூறிக்கொள்கின்றேன். தொடர்ந்து வரும் தருணங்களில் நாங்கள் அடிக்கடி சந்திக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த சந்தர்ப்பத்திற்கு எனது மனமார்ந்த நன்றி கூறிக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நான் குரலும் நன்றி.